ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியாங்க. மலையுறானோட இது கடைசி வீடியோவாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கப்புறம் அவனோட வீடியோ நம்ம போட போகிறதில்ல. ஏன்னா அவன் இந்த உலகத்தை விட்டு இந்த மனிதர்களோட வாழ பிடிக்காமல் அவன் ஒரு நிம்மதியான இடத்துக்கு போயிட்டான். அவன் நிம்மதியாக அவனோட ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனையும் என்னோட காலபைரவர் முருகனையும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேங்க. பட் என்னோட இந்த வீடியோ நான் என்னோட மனசை ரணமாக்கிக்கிட்டு என்னோட மனசை கல்லாக்கிக்கிட்டு தாங்க நான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவிடுறேன். இது நான் ஃபஸ்ட்டு நான் அவனை பார்த்த நாள், அதாவது மலையூரான செவ்வாய்க்கிழமை காலையில் நான் ஃபஸ்ட்டு அவனை பார்த்தப்போ அவன் சுயநினைவு இல்லாமல் தான் இருந்தான். ட்ரிப்ஸு போட்டு மெடிசன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அவன் கண்ணே முழிக்கலை. ஸோ எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு இவனை எப்படியாவது ரெடி பண்ணிடலான்ட்டு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இன்ஃபார்மர், அதாவது ஃபீடராக இருக்கட்டும் இல்லை இன்ஃபார்மராக இருக்கட்டும், தயவு செய்து கரெக்டான டைமுக்கு தகவல் கொடுங்க. நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்களா, வைக்கும்போது அவங்க 1 நாள் 2 நாள் சாப்பிட்லன்னா தயவு செய்து எங்களை மாதிரி தன்னார்வலர்களை கூப்பிடுங்க, யாரையாவது தொடர்பு கொள்ளுங்க. இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்கிற கால்நடை அரசால் உருவாக்கப்பட்ட கால்நடைக்கு எடுத்துகிட்டு போங்க, அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டு கொடுங்க. எனக்கு கொடுத்த தகவல் இது ரொம்ப ரொம்ப ராங் இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா கருணை இந்த ஸ்டேஜில் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். பட் இவன் நின்னா கருணை நிற்கவே இல்லை. எனக்கு இன்னொரு கருணையை பார்க்குற மாதிரி இருக்குது. இவனை பார்த்தப்போ அப்படி தான் இருந்துச்சு. பட் இவன் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டு வெயிட்டாக ஒரு ராஜபாளையம் பப்பி கிராஸ் ஆன மாதிரி தான் இவன் இருந்தான். இவன் ஒரு மேல் பப்பிங்க. இவனுக்கு கருத்தடை பண்ணியிருக்காங்க. பட் இவனை சரியாக கவனிக்கலை. நமக்கு இன்ஃபார்மர் சொன்னது பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இப்படி மெலிஞ்சு காணப்பட்டான். பட் இப்போ கொஞ்ச நாளாக தான் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அது தவறான கருத்துங்க. இவன் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்திருக்கிறான். பட் இன்ஃபார்மர் அவங்க இருந்த வேலைப்பளுவோ இல்லை என்ன காரணமோ அவங்க நமக்கு தகவல் கொடுக்கல. இல்லை யாரை கூப்பிட்றதுன்னு தெரியலையோ, இல்லை ரெஸ்கியூபர் யாராவது சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலையோ, அது என்னன்றது நமக்கு தெரியலைங்க. பட் நமக்கு தகவல் வந்துச்சு. நான் என்னால் முடியாதுன்னு தான் சொன்னேன். ஆல்ரெடி நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப லாக்காக இருக்கிறதுனால தான் நான் ரெஸ்கியூ கிட்டத்தட்ட 1 மந்த்தாக நான் எடுக்கிறதில்ல. ஸோ அதையும் மீறி தவிர்க்க முடியாமல் இந்த மாதிரி வரும்போது என்னால் அது பதில் சொல்ல முடியாமல் இவனோட வீடியோ ஃபோட்டோஸ் அவங்க தேவி சிஸ்டர் அனுப்புனாங்க. இவன் ஆக்சுவலாக காந்தி நகர், திருப்பூர் காந்தி நகரே தான். அவங்க இவனோட வீடியோ அனுப்புனப்போ என்னால் இவனை பார்த்துட்டு கடந்து போக முடியலை. மனசும் ஒத்துக்கலை, என்னோட சூழ்நிலையும் ஒத்துக்கலை. பட் நான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு பாருங்கள், நான் அவங்கக்கிட்ட சொல்லி தான் அனுப்பினேன். இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதே இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. நான் ஃபினான்ஷியலாக தள்ளப்பட்டிருக்கேன், பின்தள்ளப்பட்டிருக்கேன்னு அவங்கக்கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் அனுப்பி விட்டேன். ஆக்சுவலாக இவனோட தகவல் வரும்போது நான் இங்கே எல்லாம் சேலத்தில் இருந்தேன். இருந்தாலும் அவனை எடுத்துகிட்டு போக சொன்னேன். அவங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களும் கஷ்டப்படுற ஃபேமிலி தான். என்னால் மெடிக்கல் ரீதியாக எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் எய்டு பாருங்கன்னு எடுத்துகிட்டு போனப்போ அவங்க பார்த்துட்டு மேம் ப்ளட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு இவனோட எல்லாமே டெம்பரேச்சர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இந்த மாதிரி அவனுக்கு கேன்சரு, பிறப்பு உறுப்பில் கேன்சர் இருக்குங்க. அது அவனை சரி பண்ணணும், ஒரு 2-3 ஊசியில் ரெக்கவர் ஆயிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகே மேம், எனக்கு 2-3 ஊசியில் ரெடி ஆயிடுவானு சரி மக்கள்கிட்ட ஏதாவது ஹெல்ப்பு கேட்கலாம், ஐ வில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் அவனை விட்டுட்டு திங்கக்கிழமை அவன் எனக்கு கைக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டான். நான் செவ்வாய்க்கிழமை மார்னிங் இவனை போய் நான் பார்த்துட்டு அவன் ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் காமிச்சிடல அந்த சூழ்நிலையில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் நான் வேகமாக போய் சூப்பெல்லாம் வச்சு கொண்டு வந்து அவனுக்கு சிரஞ்சு வழியே வாய் வழியே கொடுத்தேன். அவன் ஏற்றுக்கிட்டான். செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் அவன் சூப்பு தான் குடித்தான். அவனுக்கு ஆனால் ரொம்ப கான்ஃபிடென்ட், ரொம்ப தைரியம் இவனுக்கு. கருணை எப்படி போராடணும்னா அந்த மாதிரி இவன் வாழ ரொம்ப ஆசைப்பட்டான். எனக்கு அவன்கிட்ட பிடிச்சதே அதுதான். ஃபஸ்ட்டு நமக்கு பணம் இருக்கோ இல்லையோ அப்பால்பட்ட பிரச்சனை. அந்த பிள்ளைங்க நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் கோஆப்ரேட் பண்ணி ஏற்றுக்கணும். ஆனால் இவன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தான். நான் ஃபஸ்ட் நாள் சூப்பு கொடுத்தோன்னே இவன் எந்திரிச்சான், நின்னான், நடக்க ஆரம்பித்தான். ஸோ எனக்கு இவன் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருந்துச்சு. இவனை நான் ஒரு பெரிய டாஸ்க்காக தான் எடுத்திருந்தேன். நானும் மேமுமே அவங்களும் பாவம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. நான் கரெக்டாக பேசுகிறேனான்னு தெரில. அந்தளவுக்கு அவங்களும் மெடிக்கல் ரீதியாக நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இவன் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ஈவினிங் இப்படி லூஸ் மோஷன் போயிட்டான். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாளுமே சூப்பு தான் குடித்தான். லூஸ் மோஷன் போனதுக்கப்புறம் அவன் வயிற்றில் இருந்ததெல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சா என்னான்னு தெரியல. ரொம்ப காஞ்சு போய் படுத்திருந்தான். அப்புறம் நான் போய் அவனுக்கு கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் ஊற வச்சு பெட்டெக்ஸ் எல்லாம் நல்லா கழுவி விட்டு அவனை தொடச்சி விட்டுட்டு வந்தேன். வியாழக்கிழமை காலையிலேருந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கால் வேக வச்சு கொடுத்தேன், சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ புதன்கிழமை செவ்வாய் புதன் 2 நாள் சூப்பு குடித்தான். வியாழக்கிழமை கால் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். காலையில் 10 கால் சாப்பிட்டான்,
அப்புறம் மதியானம் அங்கே வேலை செய்கிற பசங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்தேன். அவங்க கொடுத்துருக்காங்க, 10 கால் சாப்பிட்ருக்கான். நைட்டு நான் போகிறப்ப சிக்கனு அப்படியே நல்லா நைய பெனஞ்சு வேக வச்சு கொண்டு போயிருந்தேன். அதையும் நல்லா சாப்பிட்டான். பட் வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா அவன் ஃபுட்டு எடுத்துக்கல. நான் சிரஞ்சு வழியா தான் கொடுத்தேன். அப்போவுமே நம்ம டெம்பரேச்சர் பார்த்தா நார்மலாக தான் இருந்தான். அப்புறம் ஈவினிங்கும் போனப்போ அவன் திரும்பி கூட பார்க்கல, தண்ணி கூட குடிக்கல. அதுக்கப்புறம் நான் ஈவினிங்கும் அவனுக்கு சிரஞ்சு வழியாவே சூப்பு கொடுத்தேன். கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் கொடுத்தேன். ஆனால் நடந்தான், ஓடுனான், ஒடியாந்தான், அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போனான். ஸோ எனக்கு அவன் மேலே நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கேன்சர் ஊசி போடும்போது நல்லா இருக்கிற பப்பிகளே வந்து கொஞ்சம் டவுன் ஆகிறது சகஜம்தான். இது இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஒரு 6 மந்த்தாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அருந்ததியாக இருக்கட்டும், சிக்கலாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேன்சர் ஊசி ஃபஸ்ட்டு ஊசி போடும்போது அவங்க கொஞ்சம் அடுத்த ஊசிக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் இவன் ஹெல்த் இஷ்யூ அதிகமாக இருந்ததுனாலயோ என்னமோ இவனுக்கு வந்து அந்த மெடிக்கல் விஷயம் ஏற்றுக்கலையா என்னன்னு தெரியல. பட் இவன் வந்து இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டு வந்து டெம்பரேச்சர் பார்த்தோம் 104 இருந்துச்சு. ஊசி போட்டு நம்ம ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு இவனை நான் விட்டுட்டு வரும்போது நைட்டு வரும்போது 10 ஆகி போச்சு. 10 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன். எனக்கு ஒரு வேலை இருந்தது. அதுக்கு பார்க்க போகிறதுக்கு நான் கிளம்பிட்டு இவனை பார்த்துட்டு போகலான்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். இவன் உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்கான். நான் போன உடனே என்னை தலையை தூக்கி பார்த்தான். எப்போவுமே இந்த 4 நாளாக நான் போய் வண்டியை நிறுத்தினேனாவே என்னோடய வண்டி சவுண்டு ஒரு மாதிரி கீச்சுன்னு சவுண்டு கேட்கும். அந்த வண்டி சவுண்டை அவன் லாஸ் பண்ணி வச்சுருப்பான் போல மெமரியில். அதை உடனே நான் போய் வண்டியை நிறுத்தினோடனே எந்திரிச்சு பார்த்தான். போய் ஓட்டமாக ஓடி எப்போவுமே இவனை பார்த்துட்டு தான் நான் உள்ளே போகிறது. தண்ணி கொடுத்தேன். 2 மடக்கு குடித்தான். குடித்தோடனே அப்படியே என்னை பார்த்தாக்குள்ளே இறந்துட்டான். ஸோ என் கையால் தான் உயிர் போகணும், என் கையில் தான் சாகணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் போல். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களோட பகிர்ந்துக்கணும். ஏன்னா இவனை பற்றி நம்ம இதுக்கு மேலே நம்ம பேச போகிறதில்ல. பட் இவன் லைஃப் முடிஞ்சு போச்சு. தயவு செய்து இன்ஃபார்மருக்கு நான் சொல்கிற தகவல் முடியலையா, இமிடியேட்டாக எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது தகவல் கொடுங்க. இல்லை நீங்கள் பக்கத்தில் இருக்க கால்நடைக்கு உங்கள்கிட்ட கையில் காசு இல்லையா, பக்கத்தில் இருக்க கால்நடைக்காவது எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு இந்த பிள்ளைங்களுக்கு என்னானாவது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா தான் நாங்கள் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும். தயவு செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோடய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே வந்து இவனோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கங்க. மலையூரான் எங்கள் ஊரில் வந்து சாமி வந்து மலையூரான் சாமி இருக்குது. அந்த சாமியை நினச்சி தான் இவனுக்கு காலபைரவர் கயிறெல்லாம் கட்டி விட்டேன் ஃபஸ்ட் நாளே. ஆனால் கடவுள் என்னை கைவிட்டுட்டார். ஸோ அடுத்த ஜென்மத்தில் நீ எனக்கு வந்து ஒரு குழந்தையா பெறடா, எனக்கு மகளாவோ மகனாவோ போகிறடா, உன்னை கடைசி வரைக்கும் வச்சு நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை வச்சு காப்பாற்றுறேன். மலையூரா நீ மறுபடியும் என்கிட்ட வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்டா. நீ நல்லபடியாக போய் நிம்மதியாக ஒரு இடத்துல இருக்க. நீ உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். உன்னை அடக்கம் பண்ண வழியை தான் நான் தினமும் போவேன் வருவேன். உன்னை நான் பார்த்துட்டு தாண்டா போவேன். நீ நிம்மதியாக இருடா, சந்தோஷமாக இருடா, நிம்மதியாக வாழ்கிறா. இனி இந்த மனுஷ ஜென்மங்கள்கிட்ட வந்து நீ இன்னொரு ஜென்மத்தில் வந்து ஒரு நாய்க்குட்டியாக பிறக்காமல் என் வயிற்றில் பிள்ளையா வாடா. உன்னை 10 மாதம் சுமந்து நான் பெற்று வளர்க்குறேன்டா என் தங்கமே. சென்று வா மகனே.